ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரு 4 பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோலக்ஸ் அவன் பேர் டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனல் மோட்டோ விலாங் ட்ராவலிங் பற்றி வீடியோ வர மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம காலையிலேயே ஸ்விக்கி ஆன் பண்ணியாச்சு. கரெக்டாக எப்போ ஆன் பண்ணோன்னா 11 மணிக்கு ஆன் பண்ணியாச்சு. 11 மணிலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நம்ம 3 மணி வரைக்கும் லாகின்ல இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் லாகின்ல இருந்தோம். காலையில் 4 மணி நேரத்தில் கரெக்டாக தெரில நம்ம எத்தனை ஆர்ட்ரு, ஒரு 4 ஆர்ட்ரு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 4 ஆர்டருக்கே வந்துச்சு. எவ்வளோனா ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. எதனாலலாம் எல்லாமே 70 ரூபா, 100 ரூபா, 90 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் காலைல ஒரு 300 சில்லற, அது கரெக்டாக தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேணால் அப்படியே சைடில் போடுறேன். இப்போ நம்ம கரெக்டாக 7 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் இப்போ டைம் கரெக்டாக 8 மணி ஆகுது. இப்போ தான் வீடியோ ஷார்ட் பண்ணுறேன். எதனாலனா நம்ம 7 மணிக்கு ஆன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7:45 வரைக்கும் ஆர்டர் வரலை. சரி, வீட்டிலே தான் இருந்தோம். சரி, ஆர்டர் எப்போ வருதோ போகலாம் அப்படின்னு வீட்டிலே தான் இருந்தேன். பக்கத்துலேயே தான் ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் எடுத்துன்னு அதான் இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு பாதி வழி போயின்னு இருக்கேன். அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி சண்டே. நம்ம நேற்று சாட்டர்டே வீடியோ எடுக்கலைன்னு இல்லை, நம்ம ஒர்க்குக்கே போகலை. ஏன்னா ஒரு பர்சனல் விஷயமாக நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன். சரி, அதனால தான் அது என்ன விஷயம்னா சொல்ல முடியாத ஒரு இது. அதனால் நான் நேற்று போக முடியல. எனக்கு ரொம்ப முடியல, அதனால் போகலை. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி ஏன் காலையிலே நான் ஷார்ட் பண்ணேன்னா, லாகின் பண்ணேன்னா, சண்டேன்றதால இந்த இன்சல்டிவ் 250 காலையிலே 11 to 3 மணி வரைக்கும் லாகின்ல இருக்கணும். திருப்படியும் ஈவினிங், அதான் நைட்டு 7 to 12 வரைக்கும் லாகின்ல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த 250 இன்சல்டிவ் வரும். அதனால தான் காலையில் நான் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இப்போ செம வெயில். நான் ரீசெண்டாக ஒரு மாதமாக ஓட்டாதுன்ட்டு 2 நாளாக நைட்டில் ஓட்டியிருந்தேன். இன்றைக்கி தான் பகல் ஓட்டினேன். இன்றைக்கி தமிழ் வர பொறுப்பு சித்திரை மாதம்னு சொல்லுவாங்க. செம வெயில். மதியம் ஒரு 2 கரும்பு ஜூஸ் குடித்த பிறகு தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஃபுல்லாக செம்ம தண்ணி குடித்தாலே அடங்க மாட்டேன் இருக்குது. அநேகமாக ஜூஸில் ஐஸ் போட வேணான்னு சொன்னால், இல்லைப்பா ஐஸ் போட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி குடிச்சாச்சு பரவாயில்ல அப்படின்னு. அதனால தான் இது போட்டுட்டு இருக்கேன். இன்னும் இது கழட்டலை, காலைல போட்டது. ஏன் இது போட்டுருன்னா, என்னுடைய கை ஃபுல்லாக இந்த டிஷர்ட், ஆஃப் டிஷர்ட் தானே இது. ஒருத்தர் ஃபுல் டிஷர்ட் கொடுப்பானுங்க ஸ்விக்கியில், நமக்கு ஆஃப் டிஷர்ட் தான். அதனால் இந்த டிஷர்ட் இருக்கிற பாதி, அதான் ஃபுல்லாக வெயிலில் போடுறதில்ல, ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. டிஷர்ட் இருக்கிற இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும், ஃபுல்லாக கையெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. சரி, டே விட்ட வேலைக்கு ஆகுதுன்னு நம்ம வெயிலில் போகும்போதில், இல்லை மதியத்தில் எங்கன்னா வண்டி எடுத்து போகும்போதில் இந்தமாரி இதை போட்டுப்பேன். இது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக 70 ரூபாவோ 80 ரூபாவோ. நான் இது சரணா ஸ்டோரில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கினேன். அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். வந்துச்சு 200 ரூபா வந்துச்சு. லைட்டாக டேமேஜில் இருந்துச்சு. சரி, நான் அப்படியே ரிட்டன் போட்டு, இனிமேல் ஆன்லைனில் பண்ணக்கூடாது, சின்ன பொருள் நம்ம கிடைக்காத பொருள் பண்ணலாம், கிடைக்கிற பொருள் தானே அப்படின்னு நான் சரணா ஸ்டோருக்கு இதுக்காக போல், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோசரம் போனேன். பட் இருந்துச்சு. சரி, அப்படியே இதையும் வாங்கிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் நான் காலையில் போட்டிருந்தெல்லாம் நான் அப்படி டீட்டெயிலாக வீடியோ எண்டிங்கில் எத்தனை ஆர்ட்ரு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதான் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இதான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா டைம் 11:52 ஆகிடுச்சு. சார்ஜரும் வேறு 7% தான் இருக்குது. லாஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக திரிசூலத்தில் இருக்கேன். அந்த திரிசூலம் மலை ஒட்டி வரும்போதுலாம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. சரி, நமக்கு என்ன ஒரு அள்ளு விடுதுன்னா,
யாருன்னா பசங்க போதையை போட்டு ராபேரி பண்ணுற பசங்க கேமரா பிடிம்பு போனேன்னு பயமாக இருக்குது. அவனுக்கு காசு கையில் வச்சுன்னு கையில்னா ஒரு 300 400 வச்சுன்னு இருப்பேன். அந்த காசு வாங்கிக்கினா கூட போகுது. ஆனால் கேமராலாம் வச்சா வாங்கிக்கினாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மளே இஎம்ஐ போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். சரி, அதான் ஒரு கொஞ்சம் இந்த ஆளுங்க இல்லாத ரோட்டில் இருட்டாக இருக்கிற ரோட்டெலாம் போனால் லைட்டாக கொஞ்சம் அள்ளு விடுது. என்ன பண்ணுறது? என்ன தான் சண்டை போட தெரிஞ்சாலும் ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றா வந்து கத்தி காமிச்சானுங்கன்னா 2 பேர் கத்தி காமிச்சானா என்ன பண்ணுறது? டப்பு டிப்புன்னு போட்டானுங்கன்னா அவ்வளோதான், மறுகையே தான். அதுக்காக லைட்டாக கொஞ்சம் அள்ள விடுது, பார்த்துக்கலாம். 11:53 ஆகிடுச்சு. இந்த டைமெல்லாம் ஒரு ஆர்டர் போடுறானு. ஓகே, இன்னும் ஒரு 800 மீட்ரு தான். எங்கே இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோன்னா பர்கர் கிங் ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து. இதுக்கு ஒரு 8 கிலோமீட்ரு ஆர்ட்ரு. 8 கிலோமீட்டருக்கு நான் வந்து கரெக்டாக பலாவத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து உள்ளே அதெல்லாம் போயிட்டு வரது தூரமாக இருக்குல்ல, அதனால் 8 கிலோமீட்டருக்கு வெறும் 45 ரூபாவோ 47 ரூபாவோ தரானுங்க. அப்படியே பாதிக்கு பாதி. 8 கிலோமீட்டர்னால் 40 ரூபா, அந்த மாரி கணக்கு. 5 ரூபா கிலோமீட்டருக்கு 5 ரூபா கணக்கு வச்சு தரானுங்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். டேய் அடி வர. ஓகே கைஸ், எப்படியோ ஒரு வழியாக ஆர்ட்ரு முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு? 47ன்னு காமிச்சிச்சு ஆர்ட்ரு. 47 கூட இல்லை, 46 தான் போல். தெரியுதா என்னன்னு தெரியல. சரி, ஓகே கைஸ். ஓகே கைஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து வராது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆர்ட்ரு வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்ட்ரு தான் கேன்சல் பண்ணேன். ஒரு ஆர்ட்ரு கூட என்னென்னா பிடிக்காதெல்லாம் நான் கேன்சல் பண்ணலாம். ஆர்ட்ரு வந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன்னா சார்ஜு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 8 இன்ச்சு. இப்போ வந்து சரி தெரியுதா நான் தெரில, 4 தான் இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கத்திப்பாறை பிரிட்ஜ் வரைக்கும் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. சரி, அவ்வளோ தூரம் போக முடியாது, எப்படி இருந்தாலும் ஃபோன் ஆஃப் ஆகிடும். அதை நினச்சி நான் வந்து பைக் இஷ்யூ, அதான் பைக் மொபைல் இஷ்யூ 2 இருக்கும் ஒரு ஆப்ஷனு. அதை நான் கொடுத்துட்டேன், கேன்சல் ஆகிடுச்சு. சரி, இன்சென்டிவ் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் இங்கே பாருங்கள், இன்சென்டிவ் கேன்சல் தெரியுதா? சொல்லலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் அப்படியே காட்டுறேன். பர்கர் கிங்க்கு முன்னாடி பர்கர் கிங் இருக்குதான், அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு தெரியுதா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. நானும் போய் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இல்லை ப்ரோ அந்த ஃபுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு மூலிமா ஃபோன் பண்ணி, கஸ்டமர் கேர் மூலிமா ஃபோன் பண்ணி இதுமாதிரி கஸ்டமருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நான் பண்ணலை, ஸ்விக்கி சைட்லேருந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. அந்த ஐட்டம் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அந்த கேன்சல் பண்ணதுக்கும் ஒரு 10 ரூபா வந்துச்சு. அந்த 10 ரூபா வந்துச்சு. இவ்வளோ பார்த்துனே போகிறாரு, நான் பிரிட்ஜு மேலே நின்று தனியாக பேசினு இருக்கேன் அப்படின்னு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா சந்தை பிரிட்ஜு, பலவரம் சந்தை பிரிட்ஜு மேலே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ கிட்டத்தட்ட போச்சுன்னா 278 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு வர வேண்டிய அமௌண்ட் இது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன், என்னென்னா கால்குலேட்லாம் பண்ணது இப்போ தான் அப்படியே இருக்குது. 671 + 278 ரெண்டும் போட்டால் 950 ரூபா, 949 ரூபா கிட்டே காட்டுச்சு. இப்படி இப்போ வந்து அது போயிடுச்சு, வெறும் 671 ரூபா தான். காலிலேருந்து நான் மதியம் இன்றைக்கி ஆன் பண்ணதே இந்த இன்சல்ட்டிங் கோசம் தான் ஆன் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதால காலையிலையும் இது அதான் லஞ்சையும்
டின்னரும் ஓட்டணும், வாய் வேறு வளருது. லஞ்சும் டின்னரும் வந்து கன்ஃபார்ம் ஓட்டணும், ஓட்டினா தான் இன்சென்டிவ் வரும். அதை நினச்சி தான் ஓட்டினேன். சரி இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்னாச்சு ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நைட்டில் ஓட்டினாலே கிட்டத்தட்ட 2 நாள் நைட்டில் ஓட்டணும். ஒரு மாதம் கழிச்சு 2 நாள் நைட்டில் ஓட்டணும். கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையிலையும் மதியமும் ஓட்டுந்து கிலோமீட்டரும் அதிகம், பெட்ரோலும் அதிகம். என்னாச்சுன்னா இன்சென்டிவ் கட்டு. சார்ஜர் இருந்தால் கூட நான் போயிட்டு இருப்பேன். பட் நம்ம ஒரு ஆர்டர் தானே கேன்சல் பண்ணலாம். என்னென்னா சரி நம்ம தான் பண்ணல, கம்பெனி மூலியமாக பண்ணாங்க, அது கேன்சல் கணக்கு இல்லை அப்படின்னு நினச்சி நான் கேன்சல் கொடுத்துட்டேன். சார்ஜர் இல்லாத காரணத்தினால தான் நான் கொடுத்துட்டேன். பட்டு என்னன்னா இப்படி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓட்டுறதே அந்த இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ் காசு பெட்ரோல் சரியாக போயிடுச்சுன்னா நம்ம ஓட்டுற காசு நிற்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஓட்டுவோம். பட் இன்றைக்கி வந்து முடியல. கிட்டத்தட்ட வெறும் 671 ரூபா தான் இன்சென்டிவ் வந்து மிஸ்ஸு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பேசினே மோஸ்ட்லி 3% வந்துச்சு. நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருந்தா அதிலே ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஃபுட்டு கொடுக்க முடியாது. ஃபுட்டு கொடுக்காதுருந்தால் நம்ம ஐடியும் வந்து ஒரு வாரத்துக்கு அந்தமாரி இது பண்ணுறோனுங்க, பிளாக் பண்ணுறோனுங்க, நம்ம ஓட்டவே முடியாது. சரி அதனால தான் சரி நம்ம கேன்சல் ஆச்சு பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுது அப்படின்னா. ஸ்விக்கி நான் கேன்சல் பண்ணல, ஒன்று கஸ்டமர் உண்மையாக கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதை இதிலே காட்டும். நான் ஸ்க்ரீனில் போடுறேன், இது சரியாக தெரியல, நான் ஸ்க்ரீனில் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஒன்று வந்து கேன்சல்டுன்னு காட்டுது, ஒன்று வந்து ரிஜெக்ட்னா நம்ம பண்ணுது, கேன்சல்னால் கம்பெனி மூலியமாக பண்ணுது. அது 10 ரூபா கொடுத்துருக்கோம். அப்போ அது கேன்சல் கணக்கில் இல்லை தானே. ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு ஆர்ட்ரு, இப்போ 2 ஆர்ட்ரு மாரி கணக்கு எடுத்துக்கிட்டு இன்சென்டிவ் கட் பண்ணிட்டானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் என்ன, எதனா காரணம் சொல்லி சார் 2 கேன்சல் ஆகிருக்கு அதனால் இன்சென்டிவ் வரலன்னு சொல்லுவானுங்க. சரி ஓகே கைஸ், எல்லா வீடியோலையும் கொஞ்சம் ஹாப்பியாக முடிப்பேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் சேடாக, ஏன்னா வெயிலில் இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினது, நான் எத்தனை மணி நேரம் லாகின்னு போடுறேன். சரி ஓகே கைஸ், பாய். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு போங்க, தலைக்கவசம், உயிர்கவசம்